நீங்கள் சொன்ன அந்த புதுக்கோட்டை கேங்கு அவங்க அதிமுகலையும் இருக்காங்க, திமுகலையும் இருக்காங்க. அதில் முக்கியமான புள்ளின்னு சொல்கிறது மணல் கரிகாலம், இன்னொன்று ரத்தினம், இன்னொன்று இதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேங்கு தான் இதை இவரை ஜவஹர் அலின்னு சொல்லி புதுக்கோட்டையில் அவரை கொண்டாந்தாங்க. இப்போ திமுக எம்எல்ஏ, சிபிஐ எம்எல்ஏ தள்ளியில் இருக்கிறவரும் கனிம வள கொள்ளையில் மிகப்பெரிய இது சார். பக்கத்தில் இருக்கிற கேரளா மணல் அள்ள முடியாது, பக்கத்தில் இதை குவாரியும் பண்ண முடியாது, இங்கேருந்து அங்கே போகுது. ஸோ திமுக கட்டுமான தொழிலையும் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம தலைவர் இன்னைக்கு டங்ஸ்டனை நிறுத்திட்டோன்னு பெருமை கொள்வதற்கு போகிறாங்க. டங்ஸ்டன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதே மேலூரில் கிரானைட் குவாரிங்க்கு டெண்டர் விட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த டங்ஸ்டனுக்கு அவங்க எங்களுக்கு இது இருக்குன்னே சொல்லலை, அது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பேர் என்ன, ஸ்டெர்லைட் குரூப், வேதாந்தா குரூப், இந்துஸ்தான் ஜிங்க்கு. சார் இப்போ ஆந்திராவில் டங்ஸ்டன் இருக்குது, அதுக்கும் சேர்ந்து தான் இதோட ஏலம் கொடுத்தா. அங்கே வரப்போகுது. மணல் கரிகாலனுக்கு சொந்தமான ரெஸ்டோ பாரில் நடந்த விபத்தில் இறந்து போனார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டது வேற உரிமையாளர்னு வேற ஒருத்தர். ஸோ இது நேரடி அப்போ சொத்துக்கள் நேரடியாக உங்கள் பேரில் இருக்கலன்னு வச்சுக்கோங்க, ஐடி வர்றது கஷ்டம். இடி வரணும்னா ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு, நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்து இப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா திமுக அரசு கனிம வள கொள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் ஃபண்டை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை 2026 தேர்தலில் செலவு மிக தண்ணி மாதிரி செலவு செய்ய போகிறாங்க. இதற்கு 2 கேங் தான் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒன்று கரூர் கேங், இன்னொன்று புதுக்கோட்டை கேங் அப்படின்னு சொல்லி இன்று காலை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற அதே நேரத்தில் நாளைக்கு அரிட்டாப்பட்டி போகிறார் இவர்னு வருது. நீங்கள் மதுரை அரிட்டாப்பட்டிங்கிறது ஆக்சுவலாக இதில் கிடையாது, இந்த டங்ஸ்டன் இதில் கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கிறது மேலூர் பகுதி. மேலூர் பகுதியில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு ரஃப்லி 1,10,000 கோடிக்கு கனிம வள கொள்ளை நடந்திருக்கிறதுன்னு சகாயம் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதில் இன்வால்வ் ஆனதில் யாரெல்லாம் இருக்கான், பிஆர்பி கிரானைட்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் 253 கோடி ஊழலில் தயாநிதி அழகிரிக்கு மு.க. ஸ்டாலினுடைய அண்ணன் மகன் தயாநிதி அழகிரியும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கார். இப்படி இருக்குது. இன்னொன்று பார்த்தா இப்போ இருக்கிற கிருஷ்ணகிரி எம்எல்ஏ அவர் 1000 கோடி ஊழல் பண்ணார்னு ஜூனியர் எவிடன்ஸில் கட்டுரை வந்திருக்கு. இதையெல்லாம் உச்சகட்டமாக சொல்லணும்னா கிருஷ்ணகிரி மற்றும் தேங்கனிக்கோட்டையில் இருக்கிற ஒரு 2 கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு சொந்தமான நிலம்னு கணக்கில் காட்டுது. பார்த்தா அது கிரானைட் இடம். அதில் 200 கோடிக்கு திருடப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு சமூக செயல்பாட்டாளர் என்னுடைய நண்பர் அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன் வழக்கு போட்டப்ப இந்து சமய அறநிலையத்துறை லெட்டர் கொடுக்குதுங்க. அதை ஆக்கிரமித்துள்ள சமூக விரோதிகள் எங்களை உள்ளே விடவில்லை, அரசு அதிகாரிங்களால் அந்த இடத்துக்குள்ளே போக முடியல. அப்போ 200 கோடி ரூபாய்க்கு கனிம வளத்தை எடுத்துகிட்டு போனால் வெட்டுறதுக்கு பெரிய பெரிய மெஷின்ஸ் போயிருக்கணும், எடுத்துகிட்டு வெட்டப்பட்டதை வெளியில் கொண்டு போகிறதுக்கு பெரிய பெரிய லாரி வந்திருக்கணும், பல 100 பேர் வேலைக்கு போயிருக்கணும். இதெல்லாம் ஊருக்கு தெரியாமல் நடக்க முடியுமா? இது எல்லாம் எப்படி நடந்துச்சு? இது அதே மாதிரி தான் 1 லட்சம். இப்போ 1,10,000 கோடின்னு சகாயம் ஐயா சொன்னது கவர்மெண்ட் ரேட்டாக இருக்கும். இப்போ இன்னைக்கு கவர்மெண்ட் ரேட்டு இப்போ நம்ம இருக்கிற இந்த கலைமகள் நகர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கைட்லைன் வேல்யூ 3,400 இருக்குன்னா மார்க்கெட் வேல்யூ 10,000 ரூபா இருக்கும். ஸோ 3 மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ 1,10,000 கோடி 2012 ரேட்டில் அன்னைக்கு இதுன்னு சொன்னால் இன்னைக்கு அது 3 லட்சம் கோடிக்கு மேலே மதிப்பு வரும். அடுத்தது திருப்பி நம்ம இதை சொல்லத்தான் வேண்டி இருக்கு. குடியாத்தம் குமரன் என்பவர் தன்னுடைய தலைவரான துரைமுருகன் அவர்கள் அவர் மகனும் 60,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்கன்னாங்க. இப்போ இதே மாதிரி பார்த்தா இது திருநெல்வேலியில் எடுத்துக்கங்க. திருநெல்வேலி அந்த ஏரியாவில் இருக்கிற கல் குவாரியில் சொல்லப்பட்ட அளவை விட 100 மடங்குக்கும் அதிகமாக தோண்டி எடுத்துள்ளார்கள். அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ மக்கள் போராடுறாங்க. அந்த வெடி விபத்தில் நடக்குது. போன உடனே இப்போ கொஞ்சம் போராட்டம் வந்த உடனே தமிழக அரசு சார்பாக ஒரு IAS ஆஃபீஸர் போய் அனலைஸ் பண்ணி 684 கோடி ரூபாய் ஃபைன் போடுறார்.
இதை வசூல் பண்ணாமல் திமுக என்ன பண்ணுது, தான் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு 280 நஷ்டம் 750 கோடி, அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஃபைன் போட்டது 284 கோடி. ஆனால் அதை வெறும் 14 கோடியாக குறைச்சிட்டு ஒரிஜினலாக போட்ட ஃபைன் 284, அதில் இப்போ 5% ஃபைன், அதையும் இன்ஸ்டால்மெண்ட் டியூவில் கட்டலான்னு கொடுத்துட்டு அவங்களையே திருப்பி தோண்ட விட்டுருக்காங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன வழி? இந்த மணல் கடத்தலாக இருக்கட்டும், இல்லை இது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி 2-3 கம்பெனி தான். நீங்கள் சொன்ன அந்த புதுக்கோட்டை கேங்கு, அவங்க அதிமுகலையும் இருக்காங்க, திமுகலையும் இருக்காங்க. அதில் முக்கியமான புள்ளின்னு சொல்கிறது, அவருடைய தம்பி தான் அதிமுகவில் இதில் நின்றவர், திருச்சியில் எம்பி வேட்பாளராக நின்றவங்க, மணல் கரிகாலன். ஸோ இன்னொன்று ரத்தினம், இன்னொன்று இதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேங்கு தான் இதை இவரை ஜபகர் அலின்னு சொல்லி புதுக்கோட்டையில் அவரை கொண்டாந்தாங்க. அந்த ஜபகர் அலி மனைவியுடைய பேட்டி இன்னைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கு. அவங்க நாங்கள் 2 நாள் போராடினோம், போலீஸ் இதை தற்கொலை என்றுதான் வழக்கு பதிவு செய்தார்கள், இல்லை இது கொலைன்னு நாங்கள் கேட்கறதுக்கு 2 நாள் போராட வேண்டி இருந்தது. ஆனால் உள்ளூர் ஜமாத்துகள் எங்களுக்கு உதவி செய்தார்கள், நன்றின்னு இருக்காங்க. ஆனால் ஜவஹருல்லாவோ அல்லது நம்ம இன்னைக்கு வக்ஃப் போர்டு தலைவராகவும் ராமநாதபுரம் எம்பியாக இருக்கிற நவாஸ் கனியோ அதுக்கு குரல் கொடுக்கல. இப்போ திமுக எம்எல்ஏ இவர் அதுக்கு அதே மாதிரி சிபிஐ எம்எல்ஏ தள்ளியில் இருக்கிறவரும் கனிம வள கொள்ளையில் மிகப்பெரிய இது. சார் பக்கத்தில் இருக்கிற கேரளா மணல் அள்ள முடியாது, பக்கத்தில் இதை குவாரியும் பண்ண முடியாது, இங்கேருந்து அங்கே போகுது. இப்போ இதை எதிர்த்து அப்பப்போ சீமான் வெறும் குரல் கொடுப்பார். ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் இன்னைக்கு எடுத்ததை நடைமுறையில் எடுக்கணும். ஏன்னா அவர் போன முறை சொன்னார், கேரளாவிலேருந்து இதை குப்பையை இங்கே வந்து கொட்டுறாங்க, திருப்பி அனுப்பணும்னு உடனே திரும்பி போச்சு. அங்கேயும் வழக்கு நடக்குது, இங்கேயும் வழக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு பல லாரிகள் வந்துட்டுருக்கு இன்றைக்கும். அதுக்கு அடுத்த நாளே இவங்க திருநெல்வேலியிலேருந்து திருப்பி அனுப்பிச்சு அடுத்த நாள் கன்னியாகுமரிக்கு வந்துச்சுன்னு இன்னும் வேறொரு பத்திரிகையில் செய்தி வருது. எனவே இங்கேருந்து இது பல 1000 கோடிகள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இப்போ இதை தடுக்கலைன்னா, ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஈரோட்டில் போன முறை நடந்த எலெக்ஷனில் ஈரோடு கிழக்கில் பட்டி கட்டி கிட்டத்தட்ட 25 நாளைக்கு ஒரு பட்டியில் 200 பேர் மக்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு காலையில் சாயந்தரம் மத்தியானம் விருந்து போட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு மேனிக்கு கிட்டத்தட்ட 25 நாள் பண்ணாங்க. 700 கோடி ரூபாய் திமுக செலவு பண்ணிச்சுன்னாங்க. அதை எதிர்த்தாப்புல அதிமுகவும் ஒரு 50 கோடி பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஓட்டு குறைஞ்சி போச்சுன்னா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த முறை அதுக்கு பதிலாக நிற்க வேணாம்னு வச்சுட்டாங்க. இதுக்கெல்லாம் எங்கேருந்துங்க பணம் வருது? இதுக்கெல்லாம் ஆரம்பம் எங்கெங்க ஆச்சு? இப்போ 2021 மாநில அசெம்பிளி தேர்தலுக்கு முன்னாடி திரு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பேசினார் பிரச்சாரத்தின் போது? திமுக ஆட்சி 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தால் 11:05 மணல் அள்ளலாம் அப்படின்னாங்க. இன்னொன்று, இந்த வெள்ளம் வருது பாருங்க, இந்த வெள்ளத்துக்கு காரணம் இந்த மணல் அள்ளுதல். அதுக்கு அடுத்தது 3 பாலம் போயிருக்குங்க நமக்கெல்லாம். இப்போ ரீசெண்டாக போன ஒரு பாலம் தான் ஞாபகம் இருக்குது. போன வருஷம் கொள்ளிடம் பாலம் ஒன்று போச்சு, அதுக்கு முந்தின வருஷம் விழுப்புரத்தில் வேறொரு பாலம் போச்சு. இதெல்லாம் அந்த கீழே நீங்கள் நோண்ட அந்த பாலத்துக்கு இவங்க 10 அடிக்கு இது அஸ்திவாரம் போட்டிருந்தாங்கன்னா 8 அடி வரைக்கும் நீங்கள் மண் அடித்தீங்க, 2 அடியில் தான் நிற்கிது. ஸோ இந்த மணல் கடத்தலும் இதுவும் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இதை தாண்டி சிமெண்ட் விலை எடுத்துக்கோங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிற நீங்கள் திருத்தணியை தாண்டி ஆந்திராவுக்கு போனீங்கன்னா இங்கே விட கிட்டத்தட்ட பாதி விலையில் கிடைக்குது. ஏன்னா இங்கே வந்து திமுகவுக்கு வேண்டிய தொழிலதிபர்கள் கார்ட்டல் செஞ்சுக்கிட்டு அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கட்டுமான விலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ திமுக கட்டுமான தொழிலையும் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது நம்ம தலைவர் இன்னைக்கு டங்ஸ்டனை நிறுத்திட்டோன்னு பெருமை கொள்வதற்கு போகிறாங்க. டங்ஸ்டன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய முதல் நான் ஆரம்பித்த தொழில் கண்ணாடி விண்டோஸ் போடுற கம்பெனி. இந்த கண்ணாடியை உடைக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது 4 அடிக்கு 2 அடிக்கு ஜன்னல் வந்திருக்கு, ஆனால் அங்கே இருக்கிறது ஒரு 1 இன்ச்சு கம்மியாக இருக்குன்னா சாவி மாதிரி இருக்குங்க, பெரிய சாவி. அதில் கோடு போட்டால் அந்த முனையில் இருக்கிற டிப்பு வந்து வைரம் வந்து நம்ம இதை விட பல மடங்கு உங்களுக்கு இது உறுதியானது. ஸோ அதை தட்டிட்டு இப்படி தட்டினா அது உடைக்க முடியும்னு கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ முடியாது, அன்றைக்கி 25 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி உலகத்திலேயே டங்ஸ்டன் ஆண்டுக்கு யூஸ் பண்ணுறது 80,000 டன்னு. அதில் 74,000 டன்னை பயன்படுத்துபவர்கள் சைனாக்காரர். நேற்றைய தினம் தான் நம்ம முதலமைச்சர் இரும்பு பயன்பாடு 5000 வருடத்துக்குன்னு சொன்னார். அந்த இரும்பு வந்து 1300 டிகிரியில் உருகுங்க. 1300 டிகிரி வந்த டங்ஸ்டன் உருகிறதுக்கு 3400 டிகிரி வேணும். இந்த டங்ஸ்டன் வந்து இரும்பு உருக்காலைகளில் அந்த உருக்கிற இடத்துல அதுக்கு பூச்சி பண்ணுவாங்க.
இதுக்கு பயன்படும். உலகத்திலேயே இரும்பு உருக்கு அதிகமாக செய்வது சீனாவில் 140 கோடி மக்கள் வயிற்றை நிரப்ப வேண்டியது அவங்க வேலை. இந்தியாவில் 145 மக்கள் வயிற்றை நிரப்ப வேண்டியது இந்திய அரசின் வேலை. ஸோ இன்னைக்கு இங்கேருந்து நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணால் 1 கிலோ இன்னைக்கு 600 ரூபா இருக்கிற டங்ஸ்டன் 400 ரூபாய்க்கு வரலாம். இப்போ ஸ்டெர்லைட்டை நீங்கள் எதிர்த்து பண்ணதுக்கு அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40% இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணிச்சு ப்ரொடக்ஷனில். ஸ்டெர்லைட் போனதுக்கப்புறம் 30% இந்தியாவுடைய தேவைக்கு இம்போர்ட் பண்ணோம். ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில் இயங்கினால் 25,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணால் வருஷத்துக்கு 4,000 கோடி ஜிஎஸ்டி கட்டியிருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு ரஃபாக அதில் பாதி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிறதுக்கு தான் நமக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி வரும். மற்ற நாட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அதில் 40% தான் வரும். தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிறதுல 71%, வெளிமாநிலத்துக்கு போகிறதுல 20% கிடச்சிருக்கும். இப்போ அது போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஸ்டெர்லைட்டர் கம்பெனி காப்பரை பயன்படுத்துகிறப்ப குளோரின் போன்ற மற்றவை வரும். அதை இலவசமாக பல கம்பெனி கொடுத்தாங்க. அதை நம்பி மேட்டூரில் இருக்கிற பல கம்பெனிகள் எனக்கு தெரியும். இப்போ அவங்க அந்த குளோரின் அங்கே வச்சேன்னா அமோனியா குளோரின்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. அதை இலவசமாகவோ மிகவும் குறைந்த விலைக்கு கொடுத்தாங்க. அது கிடைக்காததுனால பல ஆன்சிலரி இண்டஸ்ட்ரி செத்து போச்சு. அங்கே இருந்த ஊழியர்கள் மட்டும் இல்லை. ஸோ இப்போ இப்படி இது மாதிரி நீங்கள் திமுக என்ன பண்ணுச்சு, போன ஆட்சியில் இருந்த பொழுது இதை எதிர்த்தாங்க, 8 வழிச்சாலையை எதிர்த்தாங்க. இப்போ அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ புதிய ஏர்போர்ட்டை கட்டணும்னு சொன்னாங்க. போன ஆட்சியில் 2 இடங்கள் செலக்ட் பண்ணாங்க. ஒன்று பரந்தூர், இன்னொன்று மரக்காணம் பக்கத்துலன்னு செலக்ட் பண்ணாங்க. இப்போ செலக்ட் பண்ணது இவங்க தான். செலக்ட் பண்ணி சூட்டபிலிட்டி பார்த்து இவங்க சொன்னதுக்கப்புறம் சூட்டபிலிட்டி பார்க்குறது தான் மத்திய அரசுடைய வேலை. இப்போ இவங்க அன்னைக்கு தூண்டி விட்ட அதே நபர்கள் இன்னைக்கு அதில் ஒரு சின்ன குரூப் கிட்டத்தட்ட 90% இடங்கள் வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கும் அதை எதிர்த்து போராட்டிட்டு இருக்காங்க. 912வது நாள் 913வது நாள்னு லிஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சார், வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கிறதுங்கிறது மிக தவறு. இப்போ டங்ஸ்டன் அங்கே வர்றதுனால கிட்டத்தட்ட ஒரு 5 சதுர கிலோமீட்டர் தான் வரும்னு வச்சுக்கோங்க. ஆனால் மேலூரில் 2000 சதுர கிலோமீட்டருக்குள்ள இந்த கனிம வளத்தை தோண்டிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 2023 ஆகஸ்ட் மாதம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு மீண்டும் கனிம வளத்தை இது பண்ணுறதுக்கு குவாரியிங்க்கு டெண்டர் விட்டாங்க. டெண்டர் விட்டு அலோகேட் பண்ணுற நேரத்தில் தான் மக்கள் போராடி அது நிறுத்தப்பட்டது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதே மேலூரில் கிரானைட் குவாரிங்க்கு டெண்டர் விட்டாங்க. அதுக்கு அடுத்தது இந்த டங்ஸ்டனுக்கு அவங்க எங்களுக்கு இது இருக்குன்னே சொல்லலை, அது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுக்கு பேர் என்ன, ஸ்டெர்லைட் குரூப், வேதாந்தா குரூப், இந்துஸ்தான் ஜிங்க்கு. சார், இப்போ ஆந்திராவில் டங்ஸ்டன் இருக்குது, அதுக்கும் சேர்ந்து தான் இதோட ஏலம் கொடுத்தா அங்கே வரப்போகுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கரண்ட் ஒரு நாள் தேவைங்கிறது 19,000 மெகாவாட்டாக இருக்கு. இன்னைக்கு தினமணிலையோ இல்லை எக்ஸ்பிரஸ்லையோ காலையில் படித்ததுல 22,000 உயரக்கூடும்ங்கிறாங்க. ஸோ இப்படி ஒசந்ததுன்னா அதுக்கு கறி வேணும், இது வேணும். நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா பீகாரும் தமிழ்நாட்டுக்கும் 2 பேருக்கும் 39 MP தாங்க. பீகாருடைய தேவை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்மளை விட அவங்களுக்கு இன்னும் 12 கோடி மக்கள், 4,000 தான். அங்கே ஃபேக்ட்ரி கிடையாது. இது இந்த அளவுக்கு மின்சார தேவையில்லை. இங்கே நீங்கள் வளம் அதே குஜராத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இங்கே 39 எங்கின்னா அங்கே 25 தான், 26 தான். அங்கே அவனுடைய தேவை 25,000, நம்மளை விட கிட்டத்தட்ட 1.5 மடங்கு தேவை அவன் யூஸ் பண்ணுறான். ஏன்னா அங்கே ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ ஃபேக்ட்ரிகள் அதிகமாக வரணும்னா வேலை வாய்ப்பு வரும். வேலை வாய்ப்பு வந்தால் உங்களுக்கு இதாகும். இன்னொன்று காஸ்ட் குறைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளால் ஏன் போட்டி போட முடியல? ஏன்னா கரண்ட் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம இதோட போட்டி போடணும். திருப்பூரில் இருந்த பனியன் கம்பெனி முதலாளிகளே கொண்டு போய் பங்களாதேஷில் ஃபேக்ட்ரி போட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து கட்டுப்படி ஆகலைன்னு. இப்போ அங்கே ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் திருப்பி இங்கே ரீலோகேட் ஆகுது. அவங்க கூட தமிழ்நாட்டுக்கு வரலைங்க. கடந்த 4 நாட்களாக தாவோஸ்ன்னு சொல்லிட்டு சுவிட்சர்லாந்தில் உலக பொருளாதார கூட்டம் நடந்துச்சு. நம்ம இந்தியாவிலேருந்து 10 மாநிலங்கள் போச்சு. அது 3 மாநில முதல்வர்கள் போனாங்க. தமிழ்நாட்டிலேருந்து முதல்வர் போல திரு TRB ராஜா போனார். மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி போய் 1 லட்சம் கோடிக்கு மேலே போட்டு வந்திருக்காரு. தமிழகத்தில் வெறும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஏதாவது 1-2 திட்டங்கள் ஏற்கனவே வந்து திட்டம் வரலாம். ஸோ இங்கே நடக்கிறது இதுதான். ஏன்னா நீங்கள் இருந்த ஒரு மிகப்பெரிய கம்பெனியை எதிர்த்தீங்க. கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை, டிவிஎஸ் சுசுகி எடுத்துக்கோங்க. டிவிஎஸ் சுசுகியுடைய ஒரிஜினல் ஃபேக்ட்ரி ஒசூரில் இருந்துச்சு. திமுக ஆட்சி 96 வந்த உடனே அந்த யூனியனை திமுக யூனியனை மாற்றணும்னு சொல்லி அங்கே கலாட்டா நடந்த உடனே அடுத்த ஃபேக்ட்ரி அவங்க மைசூருக்கு கொண்டு போனாங்க. சரி, இந்த மாதிரி தொழிலாளர்கள் எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு மதுரையில் அரிட்டாப்பட்டியில் தடுத்தது வருத்தத்துக்குரிய விஷயமே தவிர, அரிட்டாப்பட்டி கிடையாது, அது மேலூர் பக்கத்தில் இருக்கிற வேற வில்லேஜஸ். அதை தடுக்கப்பட்டதுக்கு காரணம்
போராட்டம் ஒரு பக்கம், அதை விட மிக முக்கியமாக அண்ணாமலை போய் கடந்த ஒரு மாதமாக அமைச்சரை பலமுறை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. இப்போ நம்ம சட்டசபையில் திரு ஸ்டாலின் ஐயா ஒரு தீர்மானம் போட்டார். ஸ்டாலின் ஐயா தீர்மானம் போட்டால் ஒரு திட்டம் வருவதோ வராமல் இருப்பதோ நிறுத்த முடியும்னு சொன்னால் மிக நிச்சயமாக நீட்டை ஒழிச்சிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ண முடியல. நீட்டை ஒழிக்கணும்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் போய் எங்கள் தமிழ்நாடு மாணவர்கள் பிரயோஜனமற்றவர்கள், அவங்களால நீட் எழுத முடியாதுன்னு வேணால் நீங்கள் அஃபிடவிட் விட்டு போராடலாம். அதை தாண்டி அரிட்டாப்பட்டியில் இது டங்ஸ்டன் சுரங்கம் தடுக்கப்பட்டது என்னை பொறுத்தவரை வருத்தத்துக்குரிய விஷயம்தான். அதுக்கு அண்ணாமலையும் துணை போயிட்டாருன்னா வருத்தம். எப்படி வந்து ஜோசப் விஜய் போய் அந்த இதில் போய் பரந்தூரில் போய் பேசினப்ப அப்போ அதுக்கு மாற்று சொல்லணும்னு சொன்னாரோ அண்ணாமலை, அதுபோல் இதை மிக குறைந்த இடத்துல இருக்கிற இடத்துல மாத்திரம் ப்ரொடெக்டடாக இதை பண்ணுவோன்னு சொல்லியிருக்கலாமே தவிர இன்னைக்கு அது தடுக்கப்பட்டது. சரி, இப்போ நான் கேட்குறேன், மதுரைக்கு போகிறாருங்க. இப்போ மதுரைக்கு போகிறவர் அங்கே பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை இருக்குது, போகிற வழியில் புதுக்கோட்டை இருக்குது. இது ரெண்டு ஜபகர் அலி குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போவாரா? அந்த போகிற வழியில் தான் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போக முடியல. அந்த 68 பேர் கள்ளச்சாராயம், இவங்க விஷச்சாராயம் சொல்லுவாங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அதுக்கு முதல்வர் போக முடியாவிட்டால் அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலினாவது போகணும்னு மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. இது வரைக்கும் அவங்க போகலை. ஸோ இதில் நல்ல விஷயமாக இல்லாலும் மக்களுக்கு கவர்ச்சியாக நிறுத்தப்பட்டதுங்கிறதுக்கு தான் கிரெடிட் எடுத்துக்கணும்னு போக பார்க்குறார். இது நல்லது அல்ல. பட் செஞ்சது ஃபுல்லாக அண்ணாமலை தான் மக்களுக்கு தெரியும். ஆனால் அதுவும் எனக்கு உடன்பாடு இல்லை. அதையுமே இங்கே நான் பதிவு பண்ணுறேன். இப்போ அண்ணாமலை அவர்களே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ கரூர் கேங், புதுக்கோட்டை கேங் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இந்த கனிம வளம் மூலமாகத்தான் 2026 தேர்தலில் வந்து அதிக அளவில் கோடிகள் இறக்கப்பட போகிறது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா இது குறித்து மத்திய அரசாங்கம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்டுகள் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இதில் வர முடியும். ஒன்று ஐடி, ரெண்டாவது இடி. ஐடிக்கு இவங்கள்ட்ட பணம் இருக்குது, இவங்க எங்கேயா ஒழிச்சு வச்சுருக்காங்க இல்லை சொத்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரிஞ்சால் தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இவங்க எடுக்கிறது எல்லாமே இந்த நம்ம தெளிவாக இந்த 3 பேர் தான், 3 கூட ஒன்றாயிடுச்சுன்னு இப்போ ஒரு பத்திரிகையில் செய்தியாக வந்துச்சு. மிச்சம் 2 பேர் நாங்கள் ஒதுங்குறோம். 2 பேர் ரிலேஷன் தான், ஒருத்தருடைய மாப்பிள்ளை தான் இன்னொருத்தர், எல்லாருமே ஒருவர் கையில் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துடுச்சு. பட் இது ஆனால் லைசன்ஸ் பார்த்தா அப்படி இருக்காது, பல பேரில் இருக்கும். ஆனால் நடத்துவது ஒரு கரிகாலனாக இருக்கட்டும். இன்னுமே ஒன்றுமே இல்லை. நம்ம பக்கத்தில் நந்தனத்தில் ஒரு ரெஸ்டோ பார் இடிஞ்சு விழுந்து 3 பேரோ 2 பேரோ இறந்து போனார்கள், மணிப்பூரை சேர்ந்தவர்கள். தினகரன் பத்திரிகை, அது ஸ்டாலின் குடும்பத்து உறவினர் சொந்தத்தில், அதுலேயே எழுதியிருந்தது கரிகாலனுக்கு சொந்தமான மணல் கரிகாலனுக்கு சொந்தமான ரெஸ்டோ பாரில் நடந்த விபத்தில் இறந்து போனார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டது வேற உரிமையாளர்னு வேற உத்தரவு. ஸோ இது நேரடி அப்போ சொத்துக்கள் நேரடியாக உங்கள் பேரில் இருக்குல்லன்னு வச்சுக்கோங்க. ஐடி வர்றது கஷ்டம். இடி வரணும்னா ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா, ஏற்கனவே வழக்கு இருந்து ஒரு ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்னு இருக்கணும். ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் தான் இடி வர முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த ஏற்கனவே மணல் கடத்தலில் வந்ததுனால 5 மாவட்டங்களில் உள்ள நுழைஞ்சு கலெக்டர் வரைக்கும் போயிருக்காங்க. அதில் அவங்க செஞ்ச ஐஐடி மெட்ராஸை வச்சுக்கிட்டு 4000 அந்த குழி அளவு, அதாவது தோண்டணும்னு வச்சுக்கோங்களேன், 1 அடி 0.9 மீட்டர்ஸ் தான் மணலோ அல்லது குவாரிங்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக 2-3 மீட்டர் வரைக்கும் 10 அடி வரைக்கும் கொடுக்குவாங்க. ஆனால் இங்கே இவங்க 25 அடி 30 அடிக்கு மேலே, நம்ம கீழடியில் தோண்டினதே எனக்கு தெரிஞ்சு 5 மீட்டருக்கு கீழே கிடையாது. சிந்து வெளியில் போனீங்கன்னா 35 அடி, அதை விட அதிகமாக அகலாய்வு தாண்டி இங்கே வந்து இவங்க கனிம வளத்தை எடுத்திருக்காங்க. செம்மண் குவாரிங்லாம் அந்த அளவுக்கு அவர் எடுத்திருக்காருன்னு சொல்லி தான் அதில் பல கோடி ஊழல்னு பொன்முனி ஐயா மேலேயும் வழக்கு இருக்குது. அதுவும் நேரடியாக அவருடைய மகன் பேர்லேயே எடுத்தார். இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வரும். இடி உள்ளே வரணும்னா ஏற்கனவே வேறொரு கேஸில் அவங்க பேரில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கணும். ஐடி வரணும்னா நேரடியாக அவங்க பேரில் சொத்து இருக்க வழக்கு சொத்து இருக்கிறதுக்கு ப்ரூஃப்கள் கிடைக்கணும். ஸோ அதை எடுத்தால் தான் பண்ண முடியுமே தவிர நேரடியாக மத்திய அரசு வர முடியாது. ஆனால் இதில் சென்ற ஆட்சியில் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு திரு ஸ்டாலின் ஐயா பேசினாங்களோ அதே நபர்கள் தான் எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ உதாரணமாக பெரம்பூரில் அந்த பெரிய பில்டிங்கு போய் பேந்து விழுந்தது அப்படின்னு சொல்லி அமைச்சர் அந்த துறை அமைச்சரும் செந்தில் பாலாஜி நம்ம இது சென்னை இவரும் போய் பார்த்துட்டு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னாங்க. இப்போது அந்த இது சென்னை பக்கத்தில் இங்கே இருக்க இது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கிண்டி தாண்டி போனீங்கன்னா அந்த பக்கம் அங்கே வந்து ஃபின்டெக் சிட்டின்னு கட்டுறாங்க. அந்த கான்ட்ராக்டை அதே பிஎஸ்டி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் கொடுத்தாங்க. அதே போல் யாரெல்லாம் போன ஆட்சியின் போது
கார்ப்பரேஷன்னு அந்த முட்டை சப்ளை நாமக்கல்லேருந்து பண்ணாங்களோ அவங்க தான் இன்றைக்கும் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆச்சு, அங்கே கொடுத்த கப்பம் இங்கே கொடுத்து போச்சு. அதாவது அதில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் எதிர்கட்சிக்கும் கொடுத்துட்றாங்க. ஸோ பிரதானம் இங்கேயும் அங்கேயும் போயிடுச்சு. 2 பேரும் வெறும் கூச்சல் போடுவாங்களே தவிர இந்த 2 கழகங்களையும் மக்கள் கட்டுப்படுத்தணும்னா இங்கே ஒன்று கூட்டணி ஆட்சியோ இல்லை பாஜக பெரும்பான்மையாக இருக்கிற ஆட்சி வந்தால் தான் நடக்க முடியும். அதுதான் பிரச்சனை. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.